ம் சரிப்பா. பெரியவனே, அருண்கிட்ட கேட்டா மட்டும்தான்டா வேலை ஆகும். நீயும் சீலாவும் போங்க. அவன் திட்டினா கூட பரவாயில்ல, கெஞ்சி கிளறியாது எனக்கு ஒரு வேலையை பாருடா தம்பின்னு நீ சொல்லு. அதெல்லாம் அவன் மனசு இறங்கிருவான். அதெல்லாம் நீ பேசுன அப்படின்னு வையேன், கண்டிப்பா மனசு இறங்கிருவான். உடனே கிளம்புங்க. சீலா போங்கம்மா. சரிங்க மாமா, நானும் அதான் நினைக்கிறேன். வேலை இல்லாமல் எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏங்க, வாங்க போகலாம். இல்லப்பா, ஏற்கனவே அருண் கூட சண்டை போட்டோம். இப்போ போய் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா அவன் ஏதாவது நினைக்க மாட்டானா? என்னத்த நினைக்கிறான் சொல்லு. அதெல்லாம் நம்ம அண்ணன் பாவம். நம்ம அண்ணனே வந்து நம்ம கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, மனசு இறங்காம இருக்க முடியுமா அப்படின்னு அவன் கண்டிப்பா நினைப்பான்டா. அதெல்லாம் பெருசா வேற எதுவும் நினைக்க மாட்டான்டா. நினைக்கலன்னா சரிப்பா. நீ எதுக்கு இங்க வந்த? நீ எனக்கு உதவி பண்ணியா? இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்து நிக்கிற அப்படின்னு வெளியில ஒழுங்கா போயிரு அப்படின்னு துரத்திட்டானா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காதா? அதான்ப்பா யோசிக்கிறேன். அவன்கிட்ட போமா வேணாமா அப்படின்ட்டு. வேற யாருக்கிட்டடா நீ போய் கெஞ்சி கிளறிட்டு இருக்க முடியும் சொல்லு. இந்நேரத்துக்கு வேற யார்கிட்ட போய் நீ எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நீ கேட்டு நிப்ப? என்னாச்சு? அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, இப்போ திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு அந்த கம்பெனியில் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. நீ புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகிற அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து நீ வேலை பார்த்த கம்பெனியில் விசாரிப்பாங்க. அங்கே உனக்கு நல்லதா சொன்னால் ஓகே. இதே உனக்கு அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு உனக்கு கெட்டதாக சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனிலையும் உனக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கிறது மாட்டாங்க. சரியா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதுவே அருண் அவன் கம்பெனியில் சேர்த்துக்கிட்டான் அப்படின்னா பிரச்சனையே இல்லைடா. அவனே பார்த்து பேசி சேர்த்து விட்டுருவான். எந்த இது இல்லாமல் நீ பாட்டுக்கு போகலாம்ல. அதுக்கு தான் சொல்ல வரேன். புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கு தான் நீயும் சீலாவும் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவன் மனசு இறங்கி சரிண்ணா நான் வேலை கேட்குறேனே அப்படின்னு கண்டிப்பாக அவன் சொல்லுவான்டா. நீ வேணா பாரு. நீயும் சீலாவும் இப்போவே கிளம்புங்க. போங்க, போயிட்டு அவங்கிட்ட என்னன்னு பேசிட்டு வா போ. சரிப்பா, அப்போ நான் போயிட்டு வரேன். என்ன சொல்கிற போகிறான்னு எனக்கு அது வேற உள்ளுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்குது. பரவாயில்ல, அவன் என்ன சொன்னாலும் எனக்கு சரிதான்ப்பா. ஏன்னா அவனையும் நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவன் என்னை திட்டினா கூட நான் வாங்கிக்கிற தயாராக தான் இருக்கேன். சரிடா, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் போ. அவன் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு நேரம் நல்ல குணம் இருக்கும். கண்டிப்பாக மனசு இறங்கி பேசுவான். சரியா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆயிரம் தான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அவன் உன்னோட தம்பிடா. அதனால நம்ம அண்ணன் நம்மளை நம்பி வந்துட்டாரே அப்படின்னு அவன் இது பண்ணவே மாட்டான். கண்டிப்பாக உனக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணி தருவான் பாரு. தந்தா பரவாயில்ல தான்ப்பா, பார்த்துக்கிறேன். சிலா கிளம்பு போகலாம். பாப்பா எங்க? அத்தை, பாப்பா தூங்கிட்டு இருக்கா, பார்த்துக்கோங்க. ஆ போயிட்டு வந்துடுறோம். வரோம் மாமா. சரிம்மா. அவனே எதுவும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாலும் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். நீங்களும் கோவம் வந்து கத்துனீங்க அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரியா? ஆ சரிங்க மாமா. என்ன சரஸ்வதி அப்படி முழிச்சிட்டு நிக்கிற? உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி முழிச்சுக்கிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அம்மா, உங்களுக்கு ஒன்று தேவைன்னா என் மகனை தேடி போவீங்க. உங்களுக்கு வேண்டான்னா அவன் உங்களுக்கு ஆகாதவன் ஆகிப்போச்சு. வீட்டுக்கு வந்தால் கூட அவன்கிட்ட பேசுறது கிடையாது, அவன் இது பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கவும் அவன் வேணும் அவன் முக்கியம் அப்படின்னு அவனை தேடி எல்லாரும் ஓடுறீங்க. எப்படி தாங்க உங்களாலலாம் இப்படி முடியுது? ஆ, எப்படி முடியுது? அவன் மூஞ்சில காரி துப்பி போங்கடா வெளியிலன்னு விரட்டணும் எனக்கு தெரிஞ்சு. அப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இங்க பாரு, நீயே போன் அடிச்சு மூஞ்சில காரி துப்பி விரட்டிடுறா அப்படின்னு மட்டும் சொன்ன. நடக்கிறது வேற பாத்துக்க சொல்லிவிட்டேன். அவனாச்சு அவனாச்சு உன் வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கணும். அவங்க என்னவா இருந்தாலும் பேசிக்குவாங்க. ஆ பேசிக்கட்டும் பேசிக்கட்டும். அதான் சொல்லிட்டீங்களே, அவன் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பான்டா, பாவண்டா அப்படி நீங்களா சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அதான் தெரியுது இல்ல, நானா சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் என்ன? போ, வந்துட்டேன் இப்பதான். பாவம், நமக்கு சோறு போடுறதே யாரு? பெரியவன் தான். அவனுக்கு வேலை இல்லைங்கும்போது எப்படி சாப்பிடுவ? ஒன்றும் பண்ண முடியாது. அவனா கொண்டு வந்து நமக்கு போட போறான். ஒரு வேலை தானே கேட்க போறாங்க நம்ம தம்பின்ட்டு. ஏன் கேட்டா என்ன? அதனாலலாம் ஒன்றும் இல்லை. போய் கேட்டு வரட்டும், உடனே வந்துடுவா. அவன் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சினானே, ஏன் அந்த பெரியவன்கிட்ட கெஞ்சினானே? யாராவது உதவி பண்ணீங்களா அவனுக்கு? சொல்லுங்க. ஒருத்தலால் உதவி என்ன உதவுனீங்களா? உதவும் கிடையாது. அவனை தூர தூர தூரம் அடித்து அவன் அங்கங்கே வீடு பார்த்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறான். அவனுக்கு இதெல்லாம் தேவையா என்ன? அவன் இந்த குடும்பத்துக்காக உழைக்கவே இல்லையா? கஷ்டப்படவே இல்லையா? இப்படி விரட்டினீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு அவசரம்னோன்னு உங்களுக்கு ஒரு தேவைன்னொன்னு அவனை தேடுறீங்க. சரி சரி விடு.
பழசெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ பேசிட்டு இப்போ என்ன ஆக போகுது? வாயை மூடுறியா? பார்த்துக்கலாம். எங்கிட்டோ இங்கே பாரு, ஃபோன் அடிச்சு பெரியவன் வர்றான்டா, இது மாதிரி வேலை இல்லாமல் போச்சான்டா, பார்த்து பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லு அவங்கிட்ட. புரியுதா? எது நான் சொல்லணுமா? ஃபோன் அடிச்சு பெரியவனுக்கு வேலை வாங்கி தாடா தம்பின்னு நான் சொல்லணுமா? ஆஹா, நல்ல கதையால இருக்கு. நல்ல ஆசை தோசை தான். ஆசையாக இருப்பிய போல நான் உங்களுக்கு இது பண்ணணுமோ? அதெல்லாம் என்னால் முடியாது. அவனாச்சு அவன் தம்பிக்காரன்ட்ட எப்படி வேலை கேட்டு வாங்கிக்கிறட்டும், இவன் அவங்க அண்ணங்காரனுக்கு வேலை வாங்கி தரணும்னா வாங்கி தந்துக்கிறட்டும். இதில் எதுக்கு நான் நடுவில் போகிறணும்? எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. நான் இதில் கலந்துக்கிறேன்னு அவங்களாச்சு என்னைய போன் போட்டு சொல்லு வையின்லாம் என்னைய பேசக்கூடாது. ஆமாம், சொல்லிட்டேன். புரியுதா? என்னை போன் போட சொல்லிட்டு இருந்தீங்க, நடக்கிறது வேற. அத்த அலமேலு, உன்னையெல்லாம் நாங்கள் ஃபோன் போட சொல்லலை. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. சோனி, சோனி வா, என்ன பண்ற? என்னங்க, என்னது வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அடிப்பாவி, என்னது வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குற? காலையில என்கிட்ட என்ன சொல்லிவிட்ட? மறந்துட்டியா? அதுக்குள்ள என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குற? காலையிலயா? ஆமா. காலையில நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஏங்க, நூடுல்ஸ் தான். ஆமா ஆமா, கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் நூடுல்ஸும் இருக்கு, இந்தா. அப்புறம் 7 மணிக்கு மேலே சாப்பிடுவோமா? ஒரு தான் சாப்பிட்டு தூங்கிடலாம். நைட்டு சாப்பாடு சமைக்கிற வேலை மிச்சம். என்ன ஒரு சந்தோஷம் கரடி முஞ்சிக்கு. நேர நேரத்துக்கு என்ன சாப்பாடு செய்கிறதுங்கிறத விட சமைக்கிறதுங்கிறத விட என்ன செய்கிறதுனே தெரிலங்க. அதை யோசிச்சு மண்டலம் மூளை குழம்பியே போச்சு. அதுதாங்க எனக்கு சொல்ல போனால் பெரிய கஷ்டமான விஷயம்னே. என்னாடி சொல்ற? ஆமாம். அந்த அளவுக்கா கஷ்டம்? உங்களுக்கு என்ன தெரியும்? சமைச்சு பார்த்ததுன்னா அதோட அருமை என்னன்னு தெரியும். நீங்கள் தான் கிச்சன் பக்கம் வரதே இல்லையே. சரி கொடுங்க, இன்னைக்கு சாப்பாடு வந்துருச்சு. அப்பா, ஆனால் இப்போ கேட்காதீங்க. 7 மணிக்கு மேலே சாப்பிட்டு தானே தூங்குறோம். சரி, பசிக்குது சாப்பிடலான்னு பார்த்தேன். மேடம் தான் 7 மணிக்கு மேலான்ட்டீங்க. ஏய், அன்னைக்கு சிப்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடல, எடுத்துட்டு வாங்கி சாப்பிடுவோம். இல்லை, ஒரு நிமிஷம், நாங்கள் உள்ள பேசிட்டு வரேன். இருக்கட்டுங்கண்ணே, நைட்டு டிவி பார்த்து இங்கனே சாப்பிட்டுக்கலாம். தம்பி வந்தானா சோஃபாலாம் பிடிச்சி இழுத்து விட்ருவானே. இழுத்து விடாம தான் பார்த்துக்கணும். சோஃபா மேலே வைக்கிறேன், நீ சிப்ஸை போய் எடுத்துட்டு வா. சரிங்க. அருணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னடா நல்லா இருக்கேன்னு இழுக்கிற? இல்ல திடீர்னு வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கியா? புதுசா இருக்கு, அதான் ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அண்ணன் உங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா? நான் சொன்னேனா நீங்களாம் வரக்கூடாதுன்னு? நீங்களாம் வர்றதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா நீங்க தானே வரமாட்டேங்கிறீங்க. ஏன்டா அப்படிலாம் பேசுற? அண்ணன் அப்படியெல்லாம் இல்லடா. இல்லன்னு எனக்கும் தெரியும் தான், அப்புறம் எதுக்குடா அப்படி பேசுற? புதுசா இருக்கே. நம்ம வீட்டுக்கு வந்தா கூட யாரும் பேச மாட்டீங்க நம்மள்ட்டலாம். நம்மளாம் யாரோ மாதிரி ஆக்கியாச்சு. வேறு விரோதி மாதிரி பார்க்குறீங்க என்ன எல்லாரும். எனக்கும் யாரும் இல்லைன்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கே. அதுதான், ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி நல்லா இருக்கியாடாருன்னு யாரும் கேட்கறது இல்லை. அதுக்கு தான் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். என்ன விஷயம்? ஏதாவது விஷயம் சொல்லி தான் வந்திருப்பீங்க. சும்மா எல்லாம் எங்களை பார்க்குறதுக்காக யாரும் வரப்போகிறது கிடையாது. ஏதாவது விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருப்பீங்க. என்ன விஷயம்? சோனி, என்ன சிப்ஸா? அங்கே வச்சுட்டு வரேன். என்னது இது? வாங்க மாமா, வாங்க அக்கா. வரேன் சோனி. நல்ல வேளை வாங்கன்னு கூப்பிட்டியே. நீ வாங்கன்னு கூப்பிட்றியே என்னமோன்னு ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சுமா. வாங்கன்னாது கூப்பிட்டி. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது மாமா. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவோம், பேசுவோம், உட்கார வைப்போம், சாப்பிட வைப்போம். உட்காருங்க. இருக்கட்டும்மா. தம்பி எங்க சோனி? பையன் தூங்குறாங்கக்கா. பாப்பா நல்லா இருக்காளா குட்டிமா? தூக்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அவளும் தூங்கிட்டு இருந்தா சோனி. அத்தைக்கிட்ட பார்த்துக்க சொல்லி தான் வந்திருக்கிறோம். ஏங்க, சேர்த்த சொல்லுங்க. ஆமாம், லேட் ஆகுதுல்ல, வீட்டுக்கு போகணும்ல. அருணே, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைடா. அது வந்து சொல்லு, எது சொல்ல வர்ற? அது ஒன்றும் இல்லை அருணே, உங்கள் அன்னைக்கு வேலையே போச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அருணே. அதான் அந்த கஷ்டத்தில் இருக்காரு. ஏதோ பிரச்சனை வந்து ஆஃபீஸில் எல்லாத்தையும் இவர் தலையில் தூக்கி வச்சிட்டாங்களாம். இவர் தான் தப்பு பண்ணாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்களாருன்னு. அதனால் வேலையே போச்சு. மனுஷன் பாவம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்ப்பா. அதான் உன்னை நம்பி வந்திருக்கிறோம் நாங்கள். எங்களை நம்பினா? எங்கள் வீட்டுக்காரர் என்ன கம்பெனி வச்சு நடத்துகிறாரா?
எங்களை நம்பி வந்திருக்கீங்க இல்லை அவர் ஆஃபீஸ் ஓனாக வச்சிருக்காரா? பிஸ்னஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்காரா உங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு? புரியலையே. எங்களை நம்பி வந்திருக்கேன்றீங்க. சோனி, நீ கோபப்படுறதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்கள் நிலமே புரிஞ்சுக்கோமா. இனிமேட்டுக்கு வேலை இல்லாமல் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சாலே ஒரு பக்கம் பயமாக இருக்குது. என் தம்பி என்னை கைவிட்டுற மாட்டான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால தான் என் தம்பியை பார்க்குறதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். அதுக்கு ஏன் புருஷன் என்ன பண்ணுவாரு? ஆ, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா மட்டும் எங்க ஞாபகம் வரும், எங்களை தேடி வருவீங்க, நாங்க யூஸ் ஆகுவோம். உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நாங்க யாரோ எவரோ, அப்படிதானே? எப்படிங்க இப்படியெல்லாம்? ஆ சோனி, உனக்கு நிறையவே நாங்கள் பிரச்சனை கொடுத்துருக்குறோம். ஏதோ உங்களை மதிக்காமல் விட்டுருக்கோம். அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. நாங்கள் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். அதான் அருணை நம்பி வந்திருக்கோம். அருண் நினச்சா அருண் ஆஃபீஸில் வேலை கேட்டால் அவங்க அண்ணனுக்கு தரலாம். இனிமேல் நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் வேலை இல்லாமல்? எங்களை கெஞ்சி கேட்குறோம். அருணே, கொஞ்சம் மனசு வை அருணே. அதெல்லாம் அவர் மனசு வைக்க மாட்டாரு, ஒன்றும் வைக்க மாட்டாரு. அதெல்லாம் முடியாது. அவர் வேணா உங்களுக்கு என்ன ஆஃபீஸாக வச்சுட்டு இருக்காரு உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு. அவரே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து என்ன சும்மா அவரை வேலைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது. போய்கிட்டே இருங்க. என்னடா இப்படியெல்லாம் வந்திருக்காங்களே, நானும் பார்த்துட்டு இருக்கேன். எங்களெல்லாம் யாரோ எவரோன்னு பார்த்தீங்க வச்சிங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு வேலை இல்லைன்னா தொம்பி ஞாபகம் வருதோ? தொம்பி ஞாபகம். எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்ககிட்ட நின்னோமே, உதவி பண்ணீங்களா யாராவது? இப்போ என்னன்னு கேட்டேன். என்ன ஒழுங்கா கிளம்பிருங்க. ஏய் சோனி, வாய் மூடு, மரியாதையா சொல்லிட்டேன். என்ன பேசுற? மரியாதை கொடுத்து பேச இருந்தாலும் பேசாம நிக்கிறியா ஒரு நிமிஷம்? நான் பேசாம நிக்கணுமா? தும்ரா உங்களுக்கு? அப்போ உங்க அண்ணனுக்கு வேலை போட்டு கொடுக்க போறீங்களா? வேலை கேட்டு கொடுக்க போறீங்களா? நான் அமைதியா இருக்கணுமா? வேலை கேட்டு கொடுத்தீங்க, நடக்கிறது வேற. ஏய், பேசிட்டு தானே இருக்கேன். என்ன எதுன்னு டீட்டெயில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நீ எதுக்குடி இடையில சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஒரு நிமிஷம் தான் அமைதியாக இரு. அவங்க பேசதான் விடேன். பேசாம அமைதியாக இரு சொல்லி நான் என்னன்னு கேட்குறேன். என்ன இருக்கியா? நான் எதுக்காக இருக்கணும்? அப்படியெல்லாம் முடியாது. வேலை மட்டும் வாங்கி கொடுத்தீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க.